அப்போ அவங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கர்த்தருடைய கரம் தாமே இந்த வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சொன்னாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். உன் தாய் உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்னை படைத்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உலகத்தில் எல்லா மனுஷனும் கைவிட்டுவான். எல்லா மனுஷனும் விட்டு விலகி தூரம் போயிடுவான். தெரிவித்த ஒரே ஒரு காரணம், எனக்கு பிரியமானவனா இருக்கிறபடினால அவனோட வாக்குப்படிக்கிட்டு இருக்கேன். அவனோட இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நொடிப்புடன் மறவாமல் நினைத்து என் பிள்ளைக்கு இன்னது தேவையான அறிந்த தகப்பனாய் அவருடைய வாக்கு தத்துவம் அபிஷேகம் நம்ம பாதை ராஜபாதையா இருக்கும். ஒரு நாளைக்கு மறந்துடலாம், சொந்த வந்து மறந்துடலாம், பெற்ற தாய் தந்தை மறக்கலாம், அழைத்தவர் மறக்கவே மாட்டார். மறவாமல் நினைத்தீரையா. மனதார சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார
சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 2023 வருஷம் டிசம்பர் 26 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லாம் தள்ளப்பட்டோம். ஆனால் அந்த நாள் பிறகு ஜனவரி 2022 டிசம்பர் 23 சொன்னாங்க, இன்னைக்கு ஊழி செய்ய முடியாது, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க உன்னை கைவிட்டார் சொன்னாங்க. எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றுமே செய்யலை. ஆனால் அந்த நாட்களில் எனக்கு ஆபரேஷன் நடக்கலை, செய்யலை. எல்லாரும் கைவிட்டுமே இந்த ஊழியம் தேவையா, ஓட்டப்போ ஏதோ ஒரு சபையில் சார்ந்து உட்காந்துட்டு காலத்தை கழிச்சிருவோம்னு சொல்லிலாம் எனக்கு சத்தத்தை கேட்டேன். நிறைய எங்கள் நண்பர்கள், உறவின் சொந்தம் எல்லாரும் சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டோன்னு எனக்கு அப்படி இந்த வார்த்தை அப்படியே எதிரொலி அடிச்ச மாதிரி வந்து வெளியே போயிட்டே இருந்துச்சு. அந்த ஆபரேஷனுக்கு முன்னால் ஒரு நாள் நீதிமொழி எடுத்து ஒரு வார்த்தை வாசித்தேன். என் மொபைல் அந்த பைபிள் கொண்டு போல எடுத்து வாசித்தேன். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தில் ஒரு போட்டு வச்சு, இந்த வார்த்தையுடைய வசனம் உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. என் வசனம் உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப எனக்கு ஒரு மகிமை உண்டாச்சு, ஒரு பலன் உண்டாச்சு. அந்த வார்த்தை மலர் சொல்றாரு, இந்த இரவுல படுக்கிறோம், எதையோ சொல்லி சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஒரு வார்த்தை ஒரு தாயை கூட ஆற்றி தேற்றுறது இல்லவா, அதை நினைக்கும் போது அது நான் முழு மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்ப என்ன சொன்னாரு, இன்னும் நீ போகக்கூடிய தூரம் அநேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்குலாம் வந்து ஜீவனும் பலத்தையும் கொடுத்துச்சு. அந்த வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்ப எனக்கு இருந்த எல்லா விளைவிடத்தில் அந்த வார்த்தை வந்தோன்னே எனக்கு எல்லாமே ஆண்டு சரி செஞ்சார். இல்லையா, நீங்க எழுத நிற்பது நிறுவனமாக எல்லாரும் ஒரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, மறந்துட்டாங்க. நான் ஊழியர்காரர்களெல்லாம் மறந்துட்டு பேசினாங்க என்கிட்ட. எனக்கு ஒன்றும் தெரியும், அழைத்த உண்மையில் ஒரு கைவிட மாட்டாங்க. தரிசனம் இருக்கு, இன்னும் போகக்கூடிய தூரம் அநேகமா இருக்கு. யோசிப்பு எல்லாம் பிடியில போட்டாங்க, அவன் லாய்க்குல சொப்பனக்காரன்னு சொன்னாங்க. ஆனா யோசிப்புக்கு தெரியும், எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் என்னை நடத்துவார். அந்த மாதிரி நம்ம ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா உலகத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படவே கூடாது. கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அவர் சொல்லியிருக்கார், செய்வார். பேதுரு அந்த நாட்களில் சிறைச்சாலையில் போடும்போது தூக்கு போடணும், தலை துண்டிக்கப்படணும், பல சூழல் சந்திக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த சிறைச்சாலைகள் சொன்னார், நான் முதிர்மையினின் என் கட்சியை என் வேஷ்டியை கட்டுவான், அவன் நான் கை நீட்டி நான் அழித்து போவான்னு எழுதியிருக்கிறே, இப்போ எப்படி என் தலை துண்டிக்கப்படும் தைரியமாக இருந்தார். அந்த இடத்துல வாக்குத்தத்த முன்னவர் உங்களை அழைத்த உண்மையில் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டு போனால அந்த வார்த்தை நிறைவேற்றி, அந்த வார்த்தை நீங்க மட்டும் இல்லை, உங்க சந்ததியாய் பார்த்து நீங்க சாட்சி சொல்லும்படிக்கு உங்களுக்கு வழி நடத்துற கர்த்தரா இருக்கிறார். வாக்குத்தத்தம் யோர்தான் நதியை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது ஒவ்வொரு கல்லை எடுத்து குவியலாக குவிச்சாங்க. எதுக்கு குவிக்கிறீங்கன்னு கேட்டபோது அதில் சொல்லப்பட்டுச்சு, இனிவரை சந்ததிக்கு நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தோம், இவ்வழியாக கர்த்தர் அழைத்து வந்தார்னு சொல்லி இந்த யோர்தானை கடந்து வந்தோன்னு சொல்லி ஒரு சாட்சியோடு கூட கல்லை குவிய வச்சுதான். இன்னைக்கு நம்ம நிற்பது மிருகமாக இருக்காது. கர்த்தர் நடத்துகிறான்னு சொல்லி தைரியமாக உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, உங்கள் வீட்டு உறவுகிட்ட சொல்லுங்க, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்க, இந்த உலகத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கான்னு சொல்லுங்க. என் உலகத்தில் 1000 சூழல் மறைந்து வாழ்ந்து என்னை அழைத்தவர் மாறாதவர். அல்லேலூயா. மாறவே மாட்டேன்னு சொல்லி அவர் மரணம் இது பள்ளத்தாக்கு நடந்தா கூட தப்பு வைக்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி 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 என்று சொல்லி நாளோறும் போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். ஒரு நிமிடம் அப்படியே நம்முடைய இதயத்துக்குள்ள போய் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம எவ்வளவோ அற்புதம் நம்ம எத்தனை நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை முறுமுறுப்பு ஆவிகள், எத்தனை இக்கட்டான சூழல் மத்தியிலும் கர்த்தர் நீங்கள் ராஜாவா ராஜாத்தியெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். அவருக்கு நினைத்தா நம்மளாம் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்றி 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 என்று சொல்கிறார். என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்றப்பா. இந்த இடத்துல அமர்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமான கொடுக்க வல்லவரா இருக்கு. இவர்கள் இன்று இருப்பதை பார்க்கல, இன்னும் 1000 மடங்கு வார்த்தை வசனத்தின் வல்லமை நிரப்பி அநேக ஜாதிக்கும் ஜனங்களுக்கும் நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருப்பாய். ஐயோ, நான் பிரமாணத்துல வேலை பார்க்க அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள இருக்கு. பேசும்போது ஒரு ஜீவன் உண்டாகும். நீங்க ஒருத்தர் தொடரும்போது அங்குள்ள ஒரு பவர் உண்டாகும். அந்த வல்லமை கொடுத்துருக்கிறார். எப்போ நீ உணர்வீங்களோ நான் யாரு கர்த்தருடைய வித்துன்னு சொல்லி தைரியமாய் பேசுங்க. இல்லையா, கரங்களின் மற்றவங்க சுகப்படுத்துங்க. பயப்படான்னு சொல்லுங்க. ஏசியா 35 சொல்லப்படும், மனம் பதவிப்பது பயப்படாதுன்னு சொல்லுங்க. தள்ளாளர் முழங்கால பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து தான் கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்தப்பட நம்மளை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார். அது நான் சொல்லிட்டே இருக்கேன். கர்த்தர் நான் சொல்றேன், இயேசு நாமத்தை ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? இவ்வளோ எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான் நினைப்பதற்கும் வசனம் சொல்லுங்க, எண்ணுவதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார், மேலானதை செய்வார். நீதிமான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை அவனுக்கு செய்வார். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. சரி, நான் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை செய்கிறாரு. நான் நினைக்கிறப்பயே மேலான நினச்சிட்டா அதுக்கு மேலே தான் செய்வார். ஹல்லேலூயா. அது உணர்றீங்களா இல்லையா? நான் என் மைண்ட் செட்டுக்கு நான் நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? நீதிமானதும் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேலானதை நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கரெக்டாக என்ன சொன்னால், அப்போ நான் டாப்பை நினைக்க ஆரம்பிச்சேன்னா அவரை இன்னும் கொஞ்சம் மேலே செய்ய யோசிப்பார். ஏன்னா நான் செய்கிறத யோசிச்சிட்டேன், இவனுக்கு என்ன வேண்டதை யோசிக்கிறேன், அதை விட நான் அட்வான்ஸாக செய்ய நினைக்கிறேன். நான் அட்வான்ஸாக என்ன செய்வேன்றதையே யோசிச்சிட்டேன். இப்போ நான் அதுக்கு மேலே என்ன அட்வான்ஸாக செய்யன்றதை அவர் ஒவ்வொரு நாளும் அப்படி அவரை என்ன பண்ணணும், ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் எத்தனை பேர் ப்ரெஷர் போட போகிறீங்க? அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் தேவ சிந்தனைக்குள்ளாக வர வேண்டும். என்ன சொல்றாரு? மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். அப்போ என்ன அர்த்தம்? மாமிசமாக நான் இங்கே என்ன வேணும், இங்கே என்ன பண்ணணும், என்னுடைய தேவைகள், என்னுடைய சுமை தான் சின்ன சின்னதாக யோசிக்கிறேன்ல. கதை சொல்ல ஆவியின் சிந்தை எப்படிங்குமா? ஜீவனா அப்படின்னா மேலான காரியங்கள். என்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்ற இடத்துக்கு நம்ம நினைக்கிறேன். என் பொசிஷனை நின்றுக்கிட்டு தேவனை அங்கே என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூப்பிடக்கூடாது.
தேவனுடைய பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணணும், ட்ராவல் ஆயிடணும், அந்த இடத்துக்கு நான் பயணம் பண்ணி போயிடணும். அதுதான் அந்த வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரம் எங்கே போய்கிட்டு இருக்கோம், நம்ம பயணம் பண்ணி எங்கே போய்கிட்டு இருக்கோம். நம்ம அவர் ஒரு விஷயம் மேலாக செய்ய நினச்சார்ல, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா அவர் அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார் உங்கள் லைஃப்பை இன்னும் மேலான காரியத்துக்குள்ள. இல்லையா, நான் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கப்ப இதை விட மேலான காரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் எனக்கு. அவர் என்ன மேலான காரியத்தை கொடுப்பார் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அங்கே போய் நின்றேன். அப்போ கற்றுக்க வேறு வழியே இல்லை, அங்கேருந்து உங்களை என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும். இல்லையா, அதானே உண்மை. இப்போ இவெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணோம், எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இது வேணும், என் தேவைகள் இவ்வளோ இருக்குது, இது இருக்குது. ஸோ என்னுடைய சிந்தனைகள் இருக்குது. கற்று சொன்னேன், இதை நீ யோசிக்கிறேன்ல, இதில் இருந்து நான் உனக்கு அட்வான்ஸாக பண்ணுறேன், ஏன்னா நான் பண்ணிடுவேன், நான் ஏன்னா மேலான காரியத்தை செய்வேன். நான் அதான் நீங்கள் மேலான காரியம் ஒன்று செய்வேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் அங்கே வந்துட்டேன்னா அதை விட இன்னும் மேலான காரியத்தை என்னை குறித்து நீங்கள் யோசிப்பீங்கல்ல. அல்லேலூயா, ஆமென். இன்னும் இருந்தால் என்ன பண்ண போகிறோம், தேவனுடைய சிந்தனை என்ன, தேவனுடைய சிந்தனை என்ன, என்னை குறித்து அவருடைய சிந்தனை என்னன்றதை நான் அறிஞ்சிக்கிறப்ப நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். அவர் நான் பூமியில் இருக்கப்போ என்னை குறித்து அவர் சிந்திச்சிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு சார் அவர் வசனம் கூட அன்றைக்கு வாச சங்கீதம் 72 என்ன வச்சோம், சிறுமையும் எளிமையானவன் மேல் சிந்தனையுள்ள மனுஷன். உண்மையாக இல்லைங்க, நான் உண்மையாக சொல்லப்போனால் அந்த மனுஷன் வேறு யாருமே கிடையாதுங்க, இயேசு கிறிஸ்து தாங்க. நீங்கள் வேணால் உலகமாக நினச்சிட்டுக்கலாம், அந்த அவர் வந்து உங்களை இதை சிந்திக்கிறாரு, உங்களை குறித்து அவர் யோசிக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறார். எந்த ஒரு மனுஷன் உண்மையாக உத்தமமாக யாருக்கு உதவி செய்ய முடியவே அந்த கேரக்டர் யார் தெரியுமாங்க, இதான் பார்த்து சொல்கிறாரு, இந்த எளிமையும் சிறுமையான மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கி யாருங்க சிந்தையாக இருந்தால் கிறிஸ்து ஒருவர் தவிர ஒருவர் சிந்தனையாக இல்லவே இல்லை. அவர் என்ன குறித்து சிந்திச்சனால தான் அந்த பூமிக்கு வந்தார். உண்மையான பாக்கியவன் யாருங்க, கிறிஸ்து. உண்மையான பாக்கியவன் யார், அதுக்கு உள்ள முழுமையான அந்த வசனத்துக்கு உரியவர் யார். நம்ம கேட்கலாம், நம்ம ஒரு ஆள் உதவி செய்கிறோம், நம்ம உடனே நம்ம பாக்கியவான், ஒரு ஆளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறேன் நான் பாக்கியவான். அவர் சொன்னார் பாருங்க, எளிமையும் சிறுமையான சிந்தனை உள்ள மனிதன். எப்படி சிந்தனை, இவனை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி தூக்கணும். எப்படி நம்ம ஒரு நேரம் உதவி செய்வீங்களா, ஒரு நேரம் சாப்பாடு போடுவோமா, லைஃப் லாங் ஒரு நாள் போக முடியுமா, முடியாது. அப்போ உண்மையான பாக்கியவான் யார், எல்லா புகழும் பைபிளில் அவர் மட்டும்தான். நீங்கள் யார் நம்ம ஒன்று நீ பாக்கியம் பண்ண பண்ணாரு எப்படி சொல்கிறீங்க, நீ என் கேரக்டருக்குள்ளே வந்துரு, என்னை வச்சு அவனை பாரு, நீ எப்படி பார்க்குறேன், நான் அவனுக்காக என்ன பண்ணுறேன், ப்ரே பண்ணேன். நான் சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்களா, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அது என்ன பண்ணுது, மிகப்பெரிய பாக்கியமான என்ன தேவனுக்குள்ளே மாற்றுது அந்த கேரக்டர். எப்படி உண்மையான சொன்னேன், சிறுமியும் எளிமையானவன் மேல் சிந்தனை உள்ள மனிதன் பாக்கியவன். கதை கேட்டேன், அப்போ நான் பாக்கியவன் ஆண்டவரே, நான் சிந்தனை நினைக்கிறேன், நான் உதவி பண்ண நினைச்சிறேனே, உண்மையை எல்லாம் யோசிப்பாரு அப்படின்னாரு. அப்படி யோசிப்பாரு, இல்லை ஆண்டவரே, ஃபஸ்ட்டு பேக் எடுத்துட்டேன் நான், இல்லை ஆண்டவரே. அப்போ யார் அப்படின்னாரு, கிறிஸ்து ஒருவரை தவிர அந்த விஷயத்தில் யாரும் பண்ணவே முடியாது. அவர் தான் இந்த பூமியை நோக்கி பார்த்து இந்த சிறுமையும் இந்த எளிமையானவன் மேலே சிந்தனை வச்சு அவர் பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொடுத்தா பாருங்க. உண்மையான பாக்கியவான் யாருங்க, கிறிஸ்து. பைபிளில் சொல்லுங்கள், ஏன்னா அவர் பாக்கியவானா இருக்கிறனால அவர் பிள்ளையாகிய நானும் அந்த இடத்துல பாக்கியவானா இப்படி தான் நான் வரணும் உள்ள. நான் தனிப்பட்ட முறையில் நான் பாக்கியவானே, நான் உதவி பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு ஆளுக்கு எல்லாமே பண்ணுறேன், நான் வந்து நீதிமான மாற்றம். அவர் அப்படி என்னை நினச்சி தூக்குனனால நான் அந்த கேரக்டருக்குள்ளே வந்தனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், பாக்கியவானாய் மாற்றப்பட்டிருக்கேன். உண்மை தானே, கிறிஸ்துவ முன்னாடி நிப்பாட்டு தூக்கி அவர் நீங்கள் பாக்கியவானு, உங்களுக்கு பின்னாடி நிற்கிற நான் இப்படி யோசிக்கிறதுனால நான் பாக்கியவானு. இப்போ நான் கிறிஸ்துவோட சிந்தனைக்கு நான் வந்துட்டேனா இல்லையா, அப்போ அப்படி பண்ணி பாருங்களேன், அவர் கூட வச்சுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டா நான் தான் பயங்கரமாக பண்ணிட்டேன், நான் உதவ கிடையவே கிடையாது. அந்த மைண்ட் செட்டை எடுத்துருங்க வெளியில். பைபிளில் சொல்ல ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க அது எப்படி இருக்கும், ரொம்ப வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கற்று சொல்கிறாரு, தேடுறேன் பைபிள், யாராவது சிந்தனை உள்ளவங்களுக்கான யார் பாக்கியமானு சொல்கிறீங்க ஆண்டவர், யாரை பாக்கியமானு சொல்கிறீங்க ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு. கிறிஸ்து ஒருவரை தவிர யாருமே என்ன பண்ணல, பாக்கியவான் இல்லை. அப்போ நான் இப்படி பாக்கியவான், கிறிஸ்துவின் ரத்தத்து மூலியமாக ரசிக்கப்பட்ட நீ உள்ளே வந்தனால நீ அவர் மூலியமாக என்ன ஆக்கப்பட்டிருக்க, பாக்கியவானாய் மாற்றப்பட்டு இருக்கிற. அப்போ நான் ஹெல்ப் பண்ணுறதுனால கிடையாது, அவர் என்னை தூக்குனனால நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவர் எனக்கு அந்த சிந்தையை கொடுக்குறனால நான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த பாக்கியவானோட கேரக்டர் எனக்குள்ளே இருக்கிறனால நான் பண்ணுறேனே தவிர நான் பண்ணுறனால பாக்கியவானாய் மாற்றப்படுவது இல்லை. இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்துட்டேன், மனித நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும்
மேலான காரியம் செய்கிறேன், மேலான காரியத்துக்குள்ள நான் வந்துட்டேன். தேவன் இப்படி என்னை ரட்சித்ததுனால தான், தேவன் என்னை தெரிந்து கொண்டனால தான் நான் இப்படிப்பட்ட கேரக்டராக மாற்றப்பட்டு இவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், உதவி செய்கிறேன். அப்போ அந்த அந்த கேரக்டர் எனக்குள்ளே வரனால அவர் பாக்கியவானாய் இருக்கிறனால நானும் அந்த இடத்துல பாக்கியவானாய் மாற்றப்பட்டு இருக்கிறேனே தவிர என்னை பாக்கியவானா மாற்றுறதுக்கு அவரை தவிர ஒருவனாலும் அந்த இடத்துல முடியாது. அல்லேலூயா. நம்ம சிந்தை மாறுதா, நம்ம கேரக்டர் மாறுதா, இதில் உங்களுக்கு பெருமை இருக்கும். நான் ஒரு உதவி பண்ணணுன்னு பாக்கியம், நான் நிறையா செய்யணும், நான் பாக்கியம் கதை சொல்கிறாரு. என்ன அப்படின்னாரு, இல்லாண்டவர் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாரு. இந்த நான் உதவி செய்யணும், நான் அவனுக்கு செய்யணுன்ற எண்ணத்தை கொடுத்ததே நீங்கள் தான். ஏன்னா ரட்சிப்பு மூலியமாக தான் அந்த எண்ணம் வந்துச்சு. அந்த கேரக்டர் உங்களுக்குள்ளது தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா தகப்பன்றது பிள்ளைக்கு அந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆக்கப்பட்டுச்சு. நான் ஒரு ஆள் ப்ரே பண்ணுறேன்னா கூட அந்த எண்ணத்தை யார் கொடுக்குறா, நீங்களாம் ப்ரே பண்ணுற எண்ணத்தை யார் கொடுக்குறா, பாக்கி ஏற்கனவே சிந்தனை உள்ள ஒருத்தர் இருந்தார்ல, சிந்திச்சார்ல, அவர் தான் சொல்கிறார், நான் இப்படி சிந்திச்சனால தான் உன்னை ரசித்தேன், அந்த சிந்தனை நான் உனக்குள்ளே வைக்கிறேன். அதுதான் என்ன பண்ணுது, பிறருக்கு உதவி செய்யவும், பிறருக்காக ஜெபிக்கவும், பிறருக்காக எல்லாமே அவர் தாங்க. நம்ம லைஃப்பை டோட்டலாக கொண்டு வர்றது அவர் தான். சில சங்கீத பதிவு உள்ள போல். சரி, அப்போ ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம தைரியமாக சொல்லுவோம், எப்பயுமே எனக்குள்ள என்ன பண்ணாது, ஒரு விஷயம் பெருமை இருக்கவே இருக்கக்கூடாது. நான் பாக்கியவான் தான். எப்படி பாக்கியவான், அவர் பாக்கியவானாக இருந்தார். எப்படி இருந்தார், சிறுமையும் எளிமையுமான மேல் சிந்தனைக்கு உள்ள மனுஷனாக இருந்தார். நீங்கள் சொல்லலாம் கடவுள் தானே, மனுஷன் எப்படி சொல்கிறீங்க, அவர் பூமிக்கு கடவுளாக வரல, மாமிசமாய் மனுஷனாக தான் பூமிக்கு வந்த. நீ எப்படின்னு கேட்பீங்க, அது மனுஷன் தானே சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் சொல்லப்படலையே. பூமிக்கு எப்படிங்க வந்தார், அவர் மனிதகுமாரான பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார், ஓ மேலே ஏமலை சிறுமையும் எளிமையுமாக இருந்த ஓ மேலே ஏமலை சிந்தனை வச்சனால இந்த பூமிக்கு வந்தார். அதில் நமக்கு தற்பரமா, நான் உதவி பண்ணுறேன், நான் செய்கிறேன், நான் உங்களுக்கு அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் பாக்கியவான். என்ன நீ பாக்கியவான், ஒரு அவரிடத்துல கொடுக்கப்படாவிடில் என்னது ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாதுங்க. அவன் சொல்லுவார், உன்னால் ஒரு புதிய பட வசனுக்கு ஒரு டம்ளரை எடுத்து நகட்டி வைக்கணும்னா உனக்கு என்னடா தேவைன்னு கேட்டார். என்ன தேவைங்க, ஜீவன் தேவை. அந்த ஜீவனை யார் கொடுக்குறா தெரியுமா, நான் தான் உனக்கு கொடுக்குறேன். இதில் என்ன உனக்கு ஒரு மேட்டிவன் என்ன ஆண்டவரே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உனக்கு என் கிருபை சூழ்ந்து இருக்கிறது, நான் தான் உன்னை ஆக்டிவேட் பண்ணுறேன், நான் தான் உன்னை முழுமை என்ன பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்துட்டோம்னா எந்த ஒரு விஷயமே இருக்காது. அந்த மேலான சிந்தனைக்குள்ளே என்ன பண்ணுவோம், கடந்து போய்கிட்டே இருப்போம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து. அப்போ பாருங்களேன், நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் என்ன வராது, உங்களுக்கு எதுவுமே வராது. உண்மையா இல்லையா? ஏன்னா கதை சொல்லுவார், பாபிலோன் அவ்வளோ பெரிய ராஜா விழுந்து போனதுக்கு ஒரே காரணம் என்ன, மேட்டிம் இருந்தனால என்ன பண்ணாவே விழுந்து போயிட்டான். கதை சொன்னார். இப்போ லூசிபர் எடுத்துங்க, நீங்கள் நான் அப்படியே வந்து அப்படியே டாப்பில் போயிடுவோம். நம்ம லூசிபர் எதனால விழுந்தான், எதனால மேட்டிமையினால விழுந்த. உண்மையா இல்லையா? கிறிஸ்துவின் இடத்தாவே தக்க வைத்துக்குள்ள போதா, கிறிஸ்துவின் இடத்தை யார் தக்க வைத்துக்குள்ள போதா, லூசிபர் தக்க வைத்துக்குள்ள போதா. யாருக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்க ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் என்னாச்சு, அவங்க இருக்கணும். இல்லை இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. சிலுவை நான் பண்ண முடியுமா, அதான் அந்த கேரக்டர் அவர் தான் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும், சிலுவை மூலியமாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிற முடியும். ஏன்னா என் கேரக்டர் அதான். தகப்பன் சம்பாதிக்கணும், பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல நான் நிற்கணுமே தவிர நான் என்ன பண்ணக்கூடாது, சிலுவை தூக்கி சுமக்க ஆரம்பிக்க. உனக்கு சொல்லி வளைவு புதிய பட்டில் போட்டு என் சிலுவை சுமந்து கொண்டு பின்னாடி வரையான்னு கேட்டார். சிலுவையில் அரையிறதுக்கு முன்னாடி கேட்டார். சிலுவை அரைஞ்சக்கப்புறம் அட்டையும் கேட்டாரா, யாருமே கேட்கல. உண்மையா இல்லையா? எப்போ நம்ம ரசிக்கப்படுறோம், 3 வருஷம் நான் சங்கீதத்தை வாசிக்க முடிச்சு 5 வருஷம், எப்போ நம்ம ரசிக்கப்படுறோம். இன்னும் போன வாரம் நம்ம வாசித்தோம் புதிய பட்டில் பசங்க கேட்டிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன எதனால மனிதமாக்கப்பட்டோம் சொல்லுங்கள். சரி, அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறது. எப்போ ரசிப்பது, அவர் மரணத்தை விசுவாசிக்கிறப்ப இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ ரசிக்கப்படுகிறாய். அது என்ன, எப்படி ஆண்டு, நான் உயிரோடு இருக்கேன்னு ஒருத்தர் நம்பினா மட்டும்தான் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். கிறிஸ்து இல்லை, இங்கே இல்லை, அங்கே இல்லை, நான் சும்மா ஜெபம் பண்ணுறேன், ஏதோ சபையில் சொல்கிறாங்க நான் ஜெபம் பண்ணுறேன், சபையில் எனக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்கிறாங்க நான் ப்ரே பண்ணுறேன். இது எப்படின்னா, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணுறீங்களே தவிர நான் உயிரோடு இருப்பேன். அதற்கு முழுசும் இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார் என்று ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் செத்துட்டார். செத்தது மூலிமா ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேவா? அதை எப்போ பெற்றுக்கொள்கிறேன்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அனுதினமும் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை பற்றி என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறாரு, என் கூட உயிரோடு இருக்கிறாரு, அவர் கூட லைவாக இருந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல 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 என்னது விடுதலை. நமக்கு ரட்சிப்புன்றது எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா, கிறிஸ்து
மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்னும் சதா காலமும் அவர் என்னோடு கூட உயிரோடு வெளிப்படத்தில் தானே பார்க்க போகிறோம். வருங்காலத்தில் நிறைய தியானிக்க போகிறோம். வெளிப்படத்தில் என்ன சொல்லுவார்? சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை எங்கள் பாதாளத்தில் என்ன பண்ணுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிற விஷயம். பரலோகத்துக்கு தெரியும் உயிரோடு இருக்கிற விஷயம். இங்கே நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அவர் உயிரோடு ஒவ்வொரு நாளும் கூட உன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான்றதே எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு? அல்லேலூயா. எப்போ ரட்சிக்கப்படுறோம் நம்ம? அவர் உயிரோடு கூட இருக்கிற மனுஷன் தானே நமக்கு செய்ய முடியும். மரித்து போன ஒரு ஆள் செய்ய முடியுமா? தேவன் மரித்து போனாரா? அதான் சொல்றாரு, நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்பதை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன பண்ணப்படுவான்? போன பிரசங்கமே அதான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. உயிர் தெழுதல் யார் விசுவாசிக்கிறாங்க அவங்க வந்து ரட்சிக்க விடுவாங்க. சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு சின்ன கான்செப்ட்டு. அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, பயங்க உடம்பு இவ்வளோ பெரிய உடம்பு ஃபுல்லாக காய்ச்சல். எவ்வளோ பெரிய மாத்திரை தராங்க? எவ்வளோ மாத்திரை ஹீலிங் எதாவது இல்லைங்க, சோமாதான் இல்லையா? பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன விஷயம் நம்ம மைண்டில் ஸ்பார்க் ஆகுதுல்ல, அதுதான் என்ன ஆகும்? நம்மளை தூக்கிட்டு போயிடும் மேலே, பெரிய லெவலில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டும். சரி, சங்கீதம் 128 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அடுத்து வாசிங்க. அப்படியே உண்டாயிருக்கும் இருப்பார்கள். ஆமென். 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 உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்லா சொல்லுங்க, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வசனம் தான், உண்மையா இல்லையா? நிறையா தியானிச்சுட்டு போனோம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க? கனிதர மரத்தை போல இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவருடைய பயங்கரமாக இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். உண்மைதாங்க, உண்மையா இல்லையா? பைபிள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போமே நம்ம. ஓகேவா? இது வரைக்கும் இந்த வசனம் நமக்காக சொல்லப்பட்டது. உண்மையா இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். உண்மையா இல்லையாங்க? அப்படி பயந்து நடந்தால் உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும்? உங்கள் மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலிஸ்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, பைபிள் அதான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? சரி, நீங்கள் அப்படியே தூக்கி கிறிஸ்துவ அந்த இடத்துல வச்சு பிதா கிறிஸ்துவ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி வாசிங்க. பிதா இப்போ கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு. அப்படி வாசிங்க. இப்போ பிதா சொல்கிறாரு, யார்கிட்ட சொல்கிறாரு? நல்லா அந்த வசனம் கரெக்டாக கவனிங்க. பிதா வந்து இப்போ கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். சொல்கிறாரு பூமிக்கு வந்தோடனே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க, பூமியில் இருக்கிறப்ப கிறிஸ்துவிட்ட பிதா சொல்கிறாரு. சொல்லுங்க. கிறிஸ்து நடந்தாரா இல்லையா? இப்போ கொஸ்டின் ஆன்சர் தான் கரெக்டாக கேட்பேன் நான். கிறிஸ்து நடந்தாரா இல்லையா? அவர் பாக்கியவானா இல்லையா? பாக்கியவானா. அப்படி வாசிங்க. அவன் கையும் பிரயாசத்தை நீ கிறிஸ்து சொல்றாரு, நீ சாப்பிட்டப்பனா நீ என்னென்ன முயற்சி பண்றியோ, நீ எதெல்லாம் செய்ய நினைக்கிறது பூமியில அதன் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய். ஆமென். வாசிங்க. போதும், இங்கேருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சலாம். சரி, இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். ஏன்னா பூமிக்கு வந்துட்டார்ல, மனுஷன் ஆகிட்டார். அவர் மனிதனா வந்துட்டார். இப்போ எல்லா மனிதனுடைய எல்லா கேரக்டரும் அவருக்குள்ள இருக்குது. உண்மையா இல்லையாங்க? அவரே மனிதன் வந்ததுனால வந்து எப்படி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவரும் இருந்தார். அவருக்கு ஸ்பெஷல் பவர்னா எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பரிசுத்தமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல, அவர் மனித வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்து காமிச்சார். உண்மையா இல்லையாங்க? அல்லேலூயா. அதான உண்மை. அண்ணா நீ சொல்லுனேன், அவர் மனித வாழ்க்கையில் என்ன பண்ணார்? பரிசுத்தமாக வாழ்ந்து காமிச்சார். ஓகே, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் பாக்கியவான். அப்படி பார்க்குறாரு, நான் மறுத்து இந்த காரியத்தை நிறைவேற்ற மூலம் உனக்கு நான் பயந்து இருப்பேன். பயந்து இருந்தாரா இல்லையா? பயந்து இருந்தாரா இல்லையாங்க? அவர் கான்ஃபிடென்ட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவர் பாக்கியவானா இல்லையா? பாக்கியவான். சரி, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சம்பாதித்ததை, அதான் அர்த்தம். அவர் என்ன சம்பாதிக்கிறதுக்காக பூமிக்கு வந்தார்? ஆத்துமாவை சம்பாதிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அந்த பிரயாசத்தை இன்னைக்கு வரைக்கும் உங்களை என்னைய வச்சு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.
உண்மையா இல்லையாங்க? அவர் பயந்தனால பாக்கியவான். அப்படி பயந்து பாக்கியவான் அவர் உண்மையா இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு உங்களை என்னை ரட்சிப்பு மூலியமா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கையின் பிரயாசத்தை அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையா இல்லையா? நம்புறீங்க நம்பலையாங்க? எத்தனை வருஷமாங்க இந்த வருஷம் நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்து உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னாரு கர்த்தர். அப்படியா? என்னன்ற சதை இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்ரேஷனான இந்த வார்த்தை மூவாயி ரட்சிப்புக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் கிறிஸ்துவை பார்த்து சொன்னேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னாரு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ரட்சிக்கப்படுறோமா இல்லையா? ஆத்மா சம்பாதிப்பு இருக்கா இல்லையா? அது அறுவடை பண்ணுறாரா இல்லையா? அதை முழுமையாக பண்ணுவார். ஒருவனும் கெட்டு போகாமல் தேவனிடத்தில் வருவது தேவனுக்கு பிரியமான காரியம். ஒருவனை விட மாட்டாருங்க. இங்கே உட்காந்துக்கலாம் உங்களை என்ன மட்டும் சொல்லவில்லை, பூமியில் இருக்க ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டார், விடவே ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு தேவன் செய்ய. ஏன்னா கட்டளை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவுக்கு பண்ணிட்டார். என்ன சொன்னார்? நீ உன் கைக்கிட்டு செய்கிற காரியங்கள் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னாரு. அப்படி என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மா ரட்சிப்பவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டாரா இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்படுறோமா இல்லையா? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உண்மையா இல்லையா? நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்காங்க? கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. ஏன் கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பிதா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. உண்மையா இல்லையா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணார. எனக்கு நம்ப மாட்டேன்றீங்க நீ யாருமே. இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே. மனுஷன் சொல்லப்போனால் அவர் மனுஷனாக வந்தாரா பூமிக்கு வரலையா? என்னோட கேள்வி அதான். அப்புறம் நம்ப மாட்டேன்றீங்க? அவர் தான் என்னைய பார்த்தே இந்த வருஷமாக பேசின கிறிஸ்துவை பார்த்து இந்த வருஷத்தை பேசியிருந்தாலும் கதை எப்படி பேசியிருப்பாரு? உண்மையா இல்லையாங்க? அவர் மனுஷன் தானேங்க. பூமிக்கு வந்தாரா இல்லையாங்க? மனுஷனா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்கள். இந்த பூமிக்கு வரப்போ அவர் எப்படி வந்தார்? மனுஷகுமாரன் தான் அவர். அவருக்கும் இந்த வசனம் பொருந்தும் பைபிளில். இறங்கமே கிடையாது பைபிளில். அவருக்கும் இந்த வசனம், அவரும் இந்த வசனம் தான் பேசிதான் ஆகணும், வழியே கிடையாது. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் சரி எப்படி ஒன்று. அவர் என்ன சொன்னார்? பிசாசோட போராட்டப்ப என்ன சொல்கிறாரு? இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னா இல்லை, தேவனாய கர்த்தரை நீ பரிச்சை பெறாது இருப்பாயாகன்னு எழுதியிருக்கிறதே வசனத்தை வச்சு தான் தப்பிச்சார். அன்னைக்கு அவர் உடனே டக்குன்னு பிசாசை பிடிச்சி இழுத்து உடனே காலில் போட்டு மிதிச்சு பாதாளத்துக்கு அவர் அனுப்பலை. ஏன்னா அவர் மனித குமாரனா இது பூமியில் என்ன இருந்தார். அவர் பரிசுத்தமாய் வார்த்தையை பயன்படுத்தி வளருன்றது இருந்துச்சு. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும் அவர் இருந்துச்சு. இப்படி பிதா வந்து கிறிஸ்துக்கு தான் வசனம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இல்ல, மூணாவது வசனம் வாசிங்க. மூணாவது வசனம். அல்லேலூயா. உன் மனைவி உன் கடிதல் மரத்தை போல். ஆமென். உண்மைதான். எப்படி மனவாட்டிய சபையாருங்க டக்குன்னு வச்சுருங்களா? அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோமா? நம்ம கனெக்ட் ஆகிறோமா இல்லையா? கனெக்ட் ஆகிறோமா இல்லையா? பண்ணுங்க. நான் ஒரு வசனம் தான் சொன்னேன், ஸ்பார்க் பண்ணேன். நீ கனெக்ட் ஆகிறீங்களா இல்லையா? இப்போ என்ன சொல்றாரு? உன் மனைவி இருக்கிறோமா இல்லையாங்க? சபை இருக்குதா இல்லையாங்க? இன்னைக்கு சபை இருக்குதா இல்லையா? மனைவியாக சபை, மனவாட்டியாக சபை இருக்குதா இல்லையா? இந்த வாக்குத்தத்தத்தை பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னா சபை திராட்சை கொடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? நான் அப்படிதான் பார்க்குறேன். கிறிஸ்துட்ட சொல்லிப்பார்ல, உன் மனைவி என் மனைவியா இருக்க மனவாட்டிய சபை. அது எப்படி இருக்குமா? திராட்சை கனி கொடுக்குற. நான் சொல்லுவேன், நீங்கள் சபை என்ன பெருசாக அப்படியே பயங்கரமாக நினைக்காதீங்க. நான் அந்த வசனத்தை வாட்சி கதை சொன்னேன். நீங்கள் நான் அப்படியே சொன்னேன், ஏன்னா எனக்கு அப்படின்னு இதே நான் கிறிஸ்துக்கு சொல்லி தான் எப்படி இருக்கேன் வச்சு போதும் அப்படின்னாரு. என்ன சொல்லிங்க அப்படின்னு வாட்சி பார்த்தா அப்படியே சொல்கிறாரு, மனவாட்டிய சபை எப்படி இருக்குமா? திராட்சை அப்படியே பயங்கரமாக இருக்குமா சபையை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. போதுங்க. நான் இத்தனை வருஷமா ஏன் பிள்ளையா நினச்சிக்கிட்டு இருந்தேன். கத்த சொன்னா நான் ஏசு கிறிஸ்து வசனம் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்படியே திரும்பி பார்த்தேன், ஆகா நான் அதில் இருக்கேன். அல்லேலூயா. நான் அதில் அதனால என்னமோ சொன்னாலும் தெரியல, எல்லாம் எவெல்லாம் என் நாமத்தை சொல்கிறான்னா அத்தனை பேர்த்துக்கு நான் பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தினேன். ஏன்னா ஒளிவு முறை கண்டா என்னை உள்ளே சேர்த்தே அவர் ஆகணும். இது யார் கொடுத்துருக்க அந்த வாக்குத்தத்தம் அப்படின்னா பிதா கிறிஸ்துக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஏதாவது கோல்மால் பண்ணுவாரா? ஏன்னா மிகப்பெரிய கரியம் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நான் கூட கொடுக்கல, உங்களுக்கு எனக்குமே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றிருக்க ஒரு வல்லவராக இருக்கிறார்னா முழுச கரையம் கொடுத்த ஒருத்தருக்கு எவ்வளோ உண்மையாக இருப்பார் பிதா. அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நீங்களாம் கரையம் கொடுக்கலங்க, முழுசாக ஒருத்தர் தன்னையே சிலுவையில் கொடுத்துட்டாரு. அவருக்கு பண்ண வாக்குத்தத்தமாக நினச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள். சபையும் சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளும் எவ்விதமாய் ஆசிரியப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென்.
தைரியமாக இருங்குங்க. அதான் வசனம் அப்படிதான் வாசிச்சேன். காலையில் கூட சொல்ல முடியாது, ரொம்ப பேசக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்து தான் வாச்சேன் நான். அது அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாரு, நான் வாட்ச் முடிச்சுனா என்ன என் பிள்ளைகளை பற்றி பேசணுமா, என் ஒய்ஃபை பற்றி பேசணுமா, எல்லாம் யோசிச்சுப்பாரு. இது இப்போ ரொம்ப முக்கியமாக இல்லைன்றது. இப்போ என்ன இந்த வார்த்தையை நான் கிறிஸ்துவுக்கு நான் பேசியிருந்தேன். கிறிஸ்துவுக்கு நான் பேசியிருந்தேன்னா எப்படிடா இருக்கும்? இந்த பூமி மொத்தம் என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா? கிறிஸ்துவை சுற்றி நடப்பட்ட ஒளிவு மர கன்றுகளை போடலாம் ஒவ்வொருவங்களும் இருக்கிறோம். வசந்த அப்படி வாசிங்களேன். அந்த வாக்கு தத்துவம் ஏதாவது மிஸ் ஆகுமா? ஏன்னா மிகப்பெரிய கிரயம் சிலுவையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க அடுத்த வசனம். போதுங்க. விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா கிறிஸ்துவ? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா? அவர் மனவாட்டி சபை திராட்சை பழங்களை தரக்கூடிய சபையாக இருக்குதா இல்லையா? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் ஒளிவு மர கன்றுகளுக்கு அவர் சுற்றி இருக்கமா இல்லையா? விதமாய் ஆசீர்வதிக்க எப்படி கன்ஃபார்ம்? அது வந்து கன்ஃபார்ம். அது அப்படிதான் இதான் சொல்கிறாரு. கன்ஃபார்ம் முடிவு பண்ணிக்க நீங்கள். ஓகேவா? நான் எனக்கு கொடுத்த வாக்குத்தமாக நினைக்கல, இது கிறிஸ்துக்கு கொடுத்த வாக்குத்தம். சிலுவை மூலியமாக எனக்கு வரட்டும். அவர் அந்த அந்த மேன்மை படத்தில் அவருக்கே உரியது. நான் பாக்கியவன் கிடையாது. நான் விதமாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்னால். உண்மை நம்ம வந்து அவ்வளோ பெரிய அக்யூரேட் பாக்கியவான் கிடையாது ஆண்டவரே. அவள் யார் பாக்கியவான் அவர் இருக்கப்பட அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாண்டவரே. உண்மை தானே? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிறுமையும் எளிமையுமான சிந்தனை உள்ள மனிதன் பாக்கியவான் சொன்னோடனே நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணால் நான் பாக்கியவான் ஆயிடுவேன், அவனுக்கு பண்ண அப்படி பாக்கியவான் ஆயிடுவேன், அவனுக்கு இதை செஞ்சால் பாக்கியவான். சாரி, சிறுமையும் எளிமையான சிந்தனை உள்ளவன் யார் என்று யோசிச்சு பாருங்க. முழுமையாக சிந்தனை உள்ளவன் யாருன்னு யோசிச்சு பாரு. ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் செஞ்சார். அவரை தவிர ஒருவனும் அவனை முழுமையாக சிந்திக்கவே முடியவே முடியாது. வாழ்க்கையை மாற்ற முடியவே முடியாது. ஏன்னால் ஒரு நேரம் கொடுக்க முடியாத ஹெல்ப்பிங்க, ஏன்னா ஒரு நேரம் செய்ய முடியாத விஷயத்தை. ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் மாற்றுவதற்கு உங்கள் சிந்தனை தவிர ஒன்றும் அங்கே பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ண சொல்றீங்க ஆண்டவரே? அவனுக்கு தேவை என்ன? வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. அதை நீ சொல்லு. நான் அவன் மேலே சிந்தையாக இருக்கின்ற விஷயத்தை அவனுக்கு நீ சொல்லு. அதுதான் அவன் அங்கே மாற்றும். சொல்கிறேன். நான் நிறைய பேர் சொல்கிறேன், சிறுமி மெலிமையான சிந்தனை உள்ள அந்த மனுஷன், சிலுவையில் தூங்கி அந்த மனுஷன் பாக்கியவன். ஏற்கா உனக்கு எனக்காக வந்து அதை பண்ணாரா? அப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ அந்த பாக்கியவன் லிஸ்ட்டில் நான் உள்ளே போயிடுறேன். உண்மையிலேங்க அந்த பாக்கியவன் லிஸ்ட்டில் நான் அது இப்படி தான் நான் உள்ளே போகணுமே தவிர எப்படி என்னால் செப்பரேட்டாக உள்ளே போகவே முடியவே முடியாது. அப்போ ஒவ்வொரு வசனமும் என்ன பண்ணி எனக்கு சொல்ல வருது? தேவன் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்போ சொல்கிற இந்த இடத்துல எப்படி அழகாக இருந்துச்சு அந்த வசனம் வாசிக்கிட்டு. இப்போ ஃபஸ்ட் வசனம் வாசிச்சுன்னு கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்பட்டாரா இல்லையா? ரொம்ப அக்யூரேட்டா கர்த்தர் கொடுத்த காரியத்தை சிலுவையில் நிறைவேற்றுற வரைக்கும் அவர் சொல்படி எல்லாம் கேட்டு இந்த பூமியில் அவர் வாழ்ந்து, அவரோட கட்டளை என்ன? நீ சிலுவையில் ஜனங்களுக்காக மறிக்கணும். அது நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த நிறைவேற்றுறது தான் பயம். கர்த்தருக்கு பயப்பட பயம் என்ன? அவர் சொன்னதை நிறைவேற்றுறது. அது பண்ணாரா இல்லையாங்க? அவர் செஞ்ச உடனே அவர் பாக்கியவானா மாற்றப்பட்டார். அவர் பாக்கியவானா மாற்றப்பட்டவுடனே மனவாட்டி சபை நம்ம என்ன பண்ணான்? திராட்சை கொடி நடப்பட்ட பல அது ஃபுல்லாக அந்த வசனத்துக்கு ஒப்பாய் மாற்றப்பட்டது. அவர் பிள்ளைகளை நீங்கள் நான் எப்படி பண்ணுறோம்? அவர் சுற்றி ஒளிவுமுறை கன்றுகளுக்கு கூட உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இது ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாக்கு தத்துவம், இந்த வசனம் யாரை குறித்து பேசப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை பார்த்து இப்படி தான் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் நான் இதில் என்ன பண்ணுவோம்? நிலைநாட்டப்பட்டு இருக்கின்றதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நானும் வந்து ஒரு உதவி பண்ணி பாக்கிய வேணாம் மாதிரி என் பொண்ணு பிள்ளைகள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 1-3 நாள் என்ன பண்ணுவோம்? மைண்ட் செட் மாறிடும். சொல்லலாம் அந்த இதில் மிஸ் ஆகிட்டேன், அதனால் என் பொண்ணாடி ஒரு காய்ச்சல் வந்தனே யோசிப்பேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தனே அப்போ நான் ஒளிமுறை கண்டில்ல, எனக்கு திராட்சை கொலை வரல, என் பொண்ணாடி இப்படி இருக்கா, எழுத்து பேசுகிறா, சண்டை போகிறாள், இதை விட்டுருங்க. அங்கே போயிருங்க. போயிட்டு அவர் மனவாட்டியாக சபை, அவர் பிள்ளைகளாகிய நான் இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவரை வச்சு 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 இதை கொண்டு வாங்க. இதுதான் மேலான காரியத்துக்குள்ளே போகிறது. வசனம் இப்படியும் வாசிக்கலாம், அப்படியே தூக்கி அவர் தலையில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே இறக்கல. நம்ம பருந்தப்பட்டு பாரம் சுகர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க. எதுக்கு இந்த மாதிரி தூக்கி தூக்கி அவர் தலையில் இல்லையா? வசனத்தை ஸ்டோர் பண்ணலாங்க, வசனத்தை மாற்றியே விட்டுலாங்க, அப்படியே டேன் பண்ணி விட்டுலாம் ஒரு பக்கம். அன்றே நான் என்னால் முடியல அந்த வசனத்தை, நான் பாக்கியம் வைக்க முடியாது, என் பிள்ளைகளை வந்து விட முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? அப்படியே தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு பாக்கியம் வேணா இருக்கீங்க. இப்போ நீங்கள் மனவாட்டி சபையை பார்த்துக்குங்க, உங்கள் பிள்ளைலாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஆசீர்வாதமாக யாருக்கு? உண்மையாக இல்லையாங்க? நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க பார்த்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு எப்படி நீங்கள் தப்பாக சொல்லுங்கன்னு சொல்லலாம். உண்மையில் தப்பாக சொல்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லலாம்?
மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்னா பிதா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவும் இதை கொடுத்துருக்காரு. உண்மை இல்லையா? அவர் கல்யாணம் ஆகல, மேரேஜ் ஆகல, பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளைகள் யார் தான்? நீங்களும் நானும் தான். மனவாட்டி யார் தான்? சபை தான். அப்போ இந்த ஆசீர்வாதம் அதுதானே? உண்மை இல்லைங்க? ஹல்லேலூயா, ஹாப்பி தானே உங்களுக்கு? இப்போ ஒரு மேலான சிந்திக்கு போயிட்டோம் இல்லையா? அதான் சொல்ல வரேன். நான் இங்கே சிந்திக்கிறத வச்சுட்டு அப்படியே அங்கே போய் சிந்திக்கணும். என் சிந்தனை மாற்றப்பட்டதாக இருக்கணும். அப்போ இந்த பிளஸ்ஸிங் என்ன பண்ணுது? அவர் அங்கேருந்து அட்வான்ஸ் போவார். இந்த வர காலத்தை தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து எப்போ அட்வான்ஸாக போகிறாரு? நிறைய அவசரம் இருக்குங்க. இதை விட இன்னும் அட்வான்ஸாக போகிற லெவல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எப்படிமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ஏறி உட்காந்துருக்கோம் பைபிளில். அது இன்னும் போகணும், 100 படிக்கு மேலே போகணும். இப்போ நம்ம தியானிக்கிறது எல்லாமே இந்த பேசிக் லெவல் ஆஃப் பைபிள். உண்மையை சொல்கிறேன், பேசிக் லெவல் ஆஃப் பைபிள். நம்ம அட்வான்ஸாக போகிறோம், ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் நிற்க போகிறோம். கரெக்டாக அந்தளவுக்கு வசனம் வச்சுருக்காரு. நம்ம சிந்திக்க முடியாத அளவுக்குனா வசனங்கள் பைபிளில் கொட்டி கிடக்குது. அதனால் புரிய பாருங்களேன், ரொம்ப பிரைட்டாக ஆயிருவீங்க. ஃபேஸ்லாம் பயங்கர விடும். வசனத்தை குறித்து மிகப்பெரிய லெவலில் டேலண்ட் ஆயிருவீங்க. பயங்கரமாக அவங்களுக்கு வந்து நான் சொன்னோன்னே சொன்னாங்களா, மனவாட்டின்னு வாட்சோடனே அடுத்த லெவலில் போயிட்டாங்களா அவங்க? அப்போ சபை தான் சொல்கிறார் கர்த்தர், பிள்ளைங்களாம் சொல்கிறார். ஏன்னா இதுதான் நம்ம யோசிக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல். இந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய லெவலில் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறாரு. ஓகேவா? வர காலத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எந்த வசனம் இருந்தாலும் சரி, என்னால் முடியலையா அந்த வசனத்தை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த வசனத்தை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் போராடாதீங்க வச்சுக்கிட்டு. நான் மட்டும் போராட முடியாதவரே, நான் அப்படின்னா செய்ய முடியாதவரே. அப்போ என்ன செய்யக்கூடாது? இந்த வசனத்தை பிதா அவங்க கூட சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மனுஷன் பூமிக்கு வந்தீங்க, இப்போ நீங்கள் பாக்கியவானாக இருக்கீங்களா? நீங்கள் நீதிமானாக இருக்கீங்களா? உண்மை தானேங்க? நீதிமான் வசனத்தினா சொல்லுங்கள், பிழைப்பான். அவர் நீதிமான் தானேங்க. அவர் வசனத்தின் மூலியமா பிழைக்கிறார். நான் கூட சேர்ந்து நானும் பிழைக்கிறேன். உண்மையா இல்லைங்க? அல்லேலூயா. சரி, ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே, உங்கள் நாம பசோட தர்மையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நான் சிம்பிளாக முடிச்சுட்டோம். பரவாயில்ல, பிதா உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பயந்து எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாக முடியாது. நீங்கள் பாக்கியவானாக இருக்கீங்க, அதற்குள்ளே நான் பாக்கியவானாக கூட்டி சேர்க்கப்படுறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. மனப்பட்டிய சபை பிள்ளைகளாக நாங்கள் எப்படி இருப்போன்றதை பிதா உங்களுக்கு சொன்னார். இன்றைக்கி நாங்கள் அப்படியே இருக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா அதுக்கான காரியத்தை நீங்கள் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடுவார், ஒரு காணிக்கை சேகரிக்கும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு
நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி. ஆமென். காணிக்கை கொடுத்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜீவிக்கிறோம் என்று சுத்தாமினவரே. ஆண்டவரே இந்த ஒழித்திற்காக உதவி செய்கிற அவருடைய கரங்களின் கிரியினால் ஆண்டவரே காணிக்கை கொண்டு உழைத்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரை நாமத்தில் ஆசந்திக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாக அவருடைய வேறு பிஸ்னஸ் ஜாப் வேலைகள் ஊழிய எல்லாவற்றையும் கருத்து விஞ்ஞான பலனை ஆசை விதைப்பெறுவதை புசிக்கிற ஆகாரத்தில் தருவதே ஆண்டவரே ஆசிரியர் இன்னும் நீதிமான் கர்த்ததாமே அவங்களுடைய
வாழ்க்கையில் புதிய வெற்றி, புதிய வெளிச்சத்தை காண முடியும், புதிய அபிஷேகம் தொட முடியாது. ஜெபிக்கிறேன். இவர்கள் இங்கு இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு எல்லாவற்றுக்கும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். தேவனை கர்த்தர் நீ சொன்னபடி செய்கிற 2 சிறுத்து ஆசிரியக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தேவன் நம்ம ஆசீர்வதித்தார்னா சொல்லுவாங்க பரமசிங்க, தீவனோட குற்றத்தனமான ஆசீர்வாதம், குற்றத்தனமான ஆசீர்வாதம் கொடுக்குற தெய்வம் கூரையை பற்றிட்டு சொல்லுங்க. பேசாத மாதிரி நீங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அப்ப ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு காத்துறதுக்காண்டியும் கூப்பிட்டு கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே விரும்பலை. ஆனால் கூப்பிட்டு சில கருத்து சிக்கடா அப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படித்தான் இங்கே ஒரு ஆசீர்வாதம் நடக்குது. இது கூப்பிட்டு கொடுக்கல, ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனுக்கு கத்து அவன் வேண்டிக்குள்ள அவன் நினைப்பதற்கும் வேண்டிக்குள்ளதற்கும் அதிகமாய் அதில் தேவனா இல்லைங்களே. ஆனால் அவன் கொஞ்சம் தான் வேணும் கத்த நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எப்படி பார்ப்போம். அது அவன் 28 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 வாசிப்போம். கொஞ்சம் கடவுளும் வாசித்துருவோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் 28 வாசிக்கிறீங்களா? 27 1 வாசி 27 வாசி. ஈசாக்கு முதிர் வயதா? 27. ஈசாக்கு முதிர் வயதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்கு வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்ப ஈசாக்கு வந்து யாக்கோபுக்கு ஒரு மணிக்கு பண்றாரு. நான் முதுவயதாயிட்டேன்னு மறிக்க போறேன், நீ என்ன செய்ய, நீ எப்பயுமே எனக்கு ருசியுள்ள பாதத்தை பிடிச்சி கொடுப்பட்டு நீ மலைக்கு போய் உன் பிள்ளையும் அம்பாரத்துக்கு கொண்டு எடுத்து போய் வேட்டையாடி அதை சீக்கிரமாக கொண்டு சமைச்சு எனக்கு நீ கொண்டு வா. நான் அதை புசித்து நான் மரணமடையணும். உன்னை என் ஆத்மாவிலே உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை ஆத்மா ஆசீர்வாதம், உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அலையிலையா. உன்னை ஆத்மா ஆசீர்வதிக்க உன் ஆவியில் நிறைஞ்சு ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு அவள் கொடுக்குற அதான் மடிக்கடி சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டு வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி ஏன் வாசிக்கலாம். ஆவியானவர் பரிசுத்தாவின் வார்த்தையின் பிறகு வார்த்தை விசுவாசத்தை ஆவியானவரை சரி பண்ணி கரெக்ஷன் பண்ணி அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டும். ஆத்மாவால் மைண்ட் லெவலில் கொடுக்குறது வந்து என்ன செய்யணும், பிரச்சனைக்குரியதான். அப்போ இந்த ஆத்மா ஆசீர்வாதம் போய் வேட்டையாட போறாரு வேட்டையாடி கொண்டு போகிறது. இதுக்கு முன்னால தன் மகனோடு பேசி கொண்டு இருக்கிற தன் தாயானவர் அலையிலையா பேசி தாயானவர் கேட்டு இந்த காரியம் எப்படி அவன் கொடுக்க முடியும். இளைய மகன் மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கும். சரி, ஆர்டர் வாசிங்க. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் திரும்பிக் கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்கு வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. இப்போ யாக்கோப் ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ரொம்ப நுண்ணிதமாக ரொம்ப தெளிவாக தன் தாயார் கேட்ட பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தன் இளைய மகனுக்கு திருப்பும்படியாக சில நுண்ணிதனமான காரியம் நடக்குது. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கிற எவனும் பாக்கியவான். இப்போ நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பினா அவர் ஆசீர்வாத வார்த்தையை கேட்டோன்னு நமக்கு ஒரு சொல்லுவோம், ஒரு தரிசனத்தை கண்டேன், எனக்கு அந்த வாக்குத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அந்த வாக்குத்தை கொடுத்தோன்னா மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாக்குத்தத்தம் கொடுக்கலைன்னா நம்ம வாசிக்கிறோம், அப்போ கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்குது. இயற்கை இந்த ஆசீர்வாதம் யார் கூடியது? யாக்கோப்பு கூடிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா நல்வினை தீவினை அறியாதுக்கு முன்னவே ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்துன்னு ஆண்டவரை கர்த்தரே சொல்லியிருக்கிறார். தேவனே சொல்லியிருக்கிறாரு.
இப்போ இந்த ஆசீர்வாதங்களை மாமிச ரீதியாக கொடுக்க நினைச்சாலும் மீடியா கர்த்தர் கொடுக்க விட மாட்டார். இல்லையா? உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதம் வரல, என் வாழ்க்கை சரியான வெற்றியை நான் கண்டாட முடியல நினைக்கிறீங்களே, அதான் தவறு. அல்லேலூயா. உங்களோட வாக்குத்தத்தம் அழைத்துற உண்மை இல்லவர். அல்லேலூயா. கடைசியில் இதுக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களோட வாக்குத்தத்தம் அழைச்சவர் உண்மை உள்ளவர். வேறு யாராவது ஆசீர்வாதம் தடுக்குன்னு நினச்சா கூட கர்த்தர் விட மாட்டாருங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தடுக்குன்னு நினச்சா கூட இது வரைக்கும் ஈசாக்கு துறவு வெட்டிட்டு தான் வந்தார். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் வெட்டப்பட்ட துறவெல்லாம் பெலிஸ்தர் வந்து மூடி போட்டாங்க. அல்லேலூயா. இது எங்களுக்கு சொந்தமான எங்களுக்கு மூடி போட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் சற்றும் கலங்கவில்லை ஈசாக்கு. தேவன் மேலே நம்பிக்கையோடு கூட இருந்தார். அப்போ தேவன்கிட்ட நிறைய ஈசாக்கிட்ட நிறைய தேவன் வந்து பேசுவார். துறவுகளை வெட்டி ரகோபோத் தொடங்கிடுச்சு. இல்லையா? ரகோபோத் தொடர்லாம் கண்டு ஆசை வந்தார். இப்போ இவர் என்ன தன் சாப்பிட்ட உணவு நிமித்தம் எப்படியாவது அடிக்கடி நல்லா பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குறானே, இவனை ஆசீர்வதிக்க நினைச்சாலும் கர்த்தர் விட மாட்டார். இல்லையா? ஆமாம், யாரை ஆசீர்வதிக்கும் தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தாரோ அங்கே தான் ஆசீர்வாதம் போய் சேரும். அப்போ ஈசாக்கு சொல்கிறாரு, நீ போய் கொளுத்த கண்டை அடித்து கொண்டு வா, காட்டில் வேட்டையாடி நல்ல மிருகங்களை கொண்டு வா, நான் புசி திருவன் ஆத்மாவனே நான் ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு தாய் தத்தத்தை கவனமாக கேட்டுக்கொண்டு தாயானவள் வந்து அவர் சடுதியாக தன் ஆத்மா ஆவியில் ஸ்பிரிட்டில் வேலை செய்தாருங்க. தன் மகனை கூப்பிட்டு இளையமான கூப்பிட்டு, நீ உடனே மந்தைக்கு போய் ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வா, அம்மா சமைச்சு தாரேன். அவர் எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி சாப்பிடுவாரோ எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சு எல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, எப்படி போகிறது, அப்போ ஏசாவுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய வாய்ஸுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற தாய். அவன் எப்படிப்பட்டவன், ரோமம் நிறைந்தவன், நீ ரோமம் இல்லாதவன், அவன் கட்ட குரல் பேசவன், நீயோ மெல்லிய குரலை பேசக்கூடியன்னு சொல்லி அவனை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாள். அல்லேலூயா. போன வாரம் பாசம் இல்லையா, பிரசங்கத்தை சொல்வதற்கு ஒருத்தவங்க அனுப்பப்படாவிட்டால் நீ எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க? அந்த தாயானவள் எல்லாமே தெரியுது, ரெபேக்காளுக்கு தெரியுது, யாக்கோப்பை எப்படி ஆசீர்வதிக்கணும், அவன் எப்படி அனுப்பணும். சும்மா போய் அப்பாட்ட இதை கொடுத்துட்டு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் கேரக்டர் தான் இப்போ மாறணும். ஏன்னா அவன் ரோமக்கட்டில் இருக்கணும், அவனுடைய வாய்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போ தகப்பன் வந்து அடிக்கடி ஏசா முத்தம் கொடுத்து அவன் தழுவி அவனுடைய சரித்திரம் எல்லாமே முகர்ந்து வச்சிருக்கிறான். அப்போ சொல்கிறான். இப்போ அடுத்து வாசிப்போம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா நான் ரோமம் இல்லாதவன். பார்த்தீங்கன்னா அவன் ரோமம் மிகுந்தவன், ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனமாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் ஒரு வரும் சாபம் உன்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தார். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னா டக்குன்னு போயிட முடியாது. ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்னா எனக்கு எல்லாமே சிலுவையில் பண்ணி முடிச்சிட்டாருன்றவங்க நம்ம கட்ட முடியாது. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். ஏன்னா என்றைக்கு அவருடைய அந்த எனக்கு இல்லாமல் ஆசீர்வாதம் கோயில் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அவருடைய முழு குணங்களையும் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஈசா கிட்ட என்னென்ன கேரக்டர் இருந்துச்சு, எப்படி போனால் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்னு தெரிஞ்சு சமைச்சு மட்டும் கொடுத்து விடலை. அவனுக்கு என்ன, இந்த வெள்ளாட்டு தோலை எடுத்து தன் தோள்கள் மேலே போட்டு விட்டான். இப்படி தம்பி நீ அப்பத்தை மட்டும் கொண்டு கறியும் கொண்டு கொடுத்தா மட்டும் உங்கள் அப்பா ஆசிர மாட்டாரா, ரொம்ப தெளிவான அவங்க அப்பா. ஆனால் ஆமாம் வேட்டை கண்டுபிடிச்சிடுவார், முகந்தே கண்டுபிடிச்சிடுவார். நீ என்ன செய், அவன் ரோமம் நிறைந்து ரோமம் இல்லாமல் இருக்கிற ஆட்டுத்தோலை பொத்திட்டு இப்போ போய் கொடுன்றாரு. சரி 20 வாசி மாடி 20 வகை இல்லை 20 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி ஆகப்பட்டது என்றான். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட்டு பண்ணினார். கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாத ஆசீர்வாதம், கொஞ்சம் கூட வாக்குத்தத்தம் பண்ண கொடுப்பார் நம்பிக்கை தேவன் மேலே இருந்துச்சு. எந்த ஒரு பதட்டம் இல்லாமல், இல்லைப்பா அம்மா தான் செஞ்சு விடுச்சு டக்குன்னு வார்த்தை விட்டுக்கலாம்ல. கருத்தாய் பேசுங்க, பேசுவதற்கு தாமதமாக இருக்குது. எப்பயுமே அவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப யோசித்து, அவன் 1000 பேரும் 1000 குறை சொன்னாலும் என்னென்னு பேசிட்டு போட்டுங்க. நீங்கள் யாருங்க, தேவனுடைய வித்துங்க.
உனக்குள்ள அபிஷேகம் என்ன அபிஷேகம்? கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் நிறைஞ்சிருக்கு. அவன் 100 வார்த்தை எதிரி பேசட்டுமே, நமக்கு யாராவது இப்போ என்ன நம்மளை பற்றி என்ன பேசுகிறாலும் சரி, இல்லை ஆலோசனை கொடுத்தாலும் சரி, சரி சரின்னு கேளுங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையாக தான் இருக்கணும். தேவனை கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு 100 ஆசீர்வாதம் பண்ணியிருக்கல, என் தேவனை கர்த்தர் உன்னையும் ஆசீர்வாதம் பண்ணி சொல்லி பாருங்களேன், அவன் மனம் உடைஞ்சிடும். அந்த ஒரு வார்த்தை. அப்போ அனுப்புகிறாங்க. இத்தனை சீக்கிரமாக எப்படி கிடைத்தது? யாக்கோபு என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துச்சுப்பா, நான் கொண்டு வந்தேன்ப்பா அப்படின்னு டக்குன்னு உணர்ச்சி சப்பட்டு எதுவுமே சொல்லலைங்க. ஏன்னா இவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவன் வாயிலிருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. மறுபடியும் வாசிங்க. பார்த்தீங்களா? எந்த ஆசீர்வாதம் தான் சரிங்க, நம்ம வாழ்க்கை எந்த வெற்றி தான் சரி, பாஸ்டர் ஜெபிச்சாரு அதனால் எனக்கு கிடையாதுங்க. பாஸ்டர் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. இல்லையா? உங்களை முன்குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அழைச்ச தேவன், நீங்கள் எந்த இடத்துல போய் நிற்கணும், அந்த இடத்துல ஆசீர்வாதம். நீங்கள் நிற்கிற பூமி எப்படி பூமியா? தேவன் பூமியை யார் கொடுத்துருக்காரு? மனுபுத்திர கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாலும் ஆசீர்வதிச்சிட முடியாது. நீங்கள் சரியான இடத்துல வந்து சரியான இடத்துல அமரும் போது தான் அந்த பிளெஸிங் வரும், அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த இடத்துக்கு போகும்போது ஆசீர்வாதம், அங்கே தான் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா சாட்சியாக இருக்க முடியாது. நீங்கள் 1000 இடம் போயிருக்கலாம், 1000 இடத்துல நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம், எங்கேயோ தரிசனம் கேட்டிருக்கலாம், வேடாப் கேட்டிருக்கலாம், திரும்ப சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்கும் போது தான் உங்களுக்குள்ள கதவு திறக்கும். அல்லேலூயா. இதே சொல்கிறேன்னா அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஏன்னா அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, கண் பார்வை குறுகி போச்சு, அதெல்லாம் சொன்ன குருட்டுத்தனமான ஆசீர்வாதம். இல்லையா? அப்படி ஆசீர்வாதம் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் தான் வரும். மனசு ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதம் வராது. போச்சு, நீ கிட்டவா, நான் உன்னை என்ன செய்யணும், தடவி பார்க்கணும். ஏன்னா குரலோ யாக்கோப்பின் குரல், இப்படி குரலோ யாக்கோப்பின் குரல். ஆனால் மேலே இருக்க வஸ்திரம் என்ன செய்யுது? யாக்கோப்பு ஏசாவை போல இருக்கின்றார். வாசிங்க. சத்தம் யாக்கோபுடைய சத்தம். ஆமென். அங்கே அது ஒரு பொய் நடக்குது. என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைன்னு சொல்லியிருக்கணும். தேவனுக்கு முன்னாலும் நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனம் இருக்குல்ல. இப்போ இங்கே பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? யாக்கோபு பொய் தான் சொன்னார். ஏன்னா சில நேரத்தில் நம்மள அறியாமல் எத்தனையோ பொய் சொல்லியிருக்கோம்ல. அதுக்கான நம்ம பாவிகள் கிடையாதுங்க, குற்றவாளி கிடையாதுங்க. தேவன் சில இடத்துல வந்து விளையம் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஏன் அவருக்குள்ள சில அபிஷேகம் விசுவாசம் என்ன வந்து பாலாக ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு ஏற்று போனார். சில கால சூழ்நிலை மாறும். அதனால கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு சொல்லி நீங்கள் இன்னும் சற்றும் பதினாதீங்க. சில சூழ்நிலைகள் கண்ணில் போல பல தூசி விழுத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்ம கண் பாதிக்கப்பட்டு நினைக்காதீங்க. அது ஒரு நிமிஷம் மறைந்து போயிடும். பல சூழ்நிலை உலகத்தில் உங்களை தாக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களை அழைத்து உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை பேசுகிற அழைத்தவர் உங்களை விட்டு உலகத்து முடிந்து பரியாந்தமும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுதல் என்று சொன்னதை விடிக்க போக மாட்டார். அப்போ சொல்கிறாரு, குரலோ யாக்கோப்பின் குரல், அவனுடைய மேலே ஆடைகள் யாக்கோப்பை போல இருக்குது. சரி, ஆனாலும் ஆஸ்வதிக்கிறேன். அவருக்கு ஒரு லைட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வாசிங்க. இங்க பாருங்க, இந்த முத்த சீர் எது தெரியுமா? எப்பயுமே என்ன நம்ம ஒரு குழந்தை தூக்கும்போது நம்ம குட்டி பிள்ளை முத்தம் விட்டு வருவோம். ஆனால் பெரிய அப்புறம் முத்தம் சொல்லுவோம். நம்ம வயசாகி போச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து கீர்த்தனை இருக்குது. குட்டி பிள்ளைந்து அம்மாவுக்கு வந்து இந்த ரைட் சைடு அவங்க முத்தம் கொடுத்து பழகிடுச்சு. திடீர்னு இந்த சைடு முத்தம் கொடுத்தா எப்பயுமே நேரம் கொடுப்பா, எங்களுக்கு கொடுத்தா அப்போ நீ மோனிஷாவாக தான் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் தேவன் அவனுக்கு எவ்வளோ மகா நாணத்தை கற்று கொடுத்து அவன் எப்படி முத்தமிடணுமோ, எப்படி அந்த மாதிரி நெற்றியிலே முத்தம் கொடுத்தாரான். அல்லேலூயா. ஏன்னா நெற்றி முழுவதப்ப இந்த உடலில் இருந்த அந்த காட்டு தோலுடைய வாசனையில் நினச்சி அவன் முப்பத்து பார்ப்பானா, இது ஏசாவா? வேட்டையாடணும் போன வேர்வையெல்லாம் இருக்குமே, இவன் வீட்டுக்குள்ளே இருக்க இளங்கன்றா இருக்கானே, அவன் வேட்டையாடி போன வேர்வை சுமல்லாம் வருமே, அவனுடைய மாம்சம் ரத்த வளம் மேலே இருக்குமே சொல்லி இதை உணர்ந்து முத்தை செஞ்சுட்டான். இவன் போய் நெத்தியில் முத்துறவங்க இவனுடைய அந்த நெஞ்சு மாறு போய் அவன் மேலே பாஞ்சிச்சான். அப்போ முகந்து பார்த்தானா, சரி வேஸ்டாதான், ஏன்னா அந்த வேர்வை வாடகையில் வருது, வேட்டையாடி வந்திருக்கான். எப்படி தேவனை ஆசிரிக்காத இன்றைக்கி நம்ம எப்படிங்க கருத்தாக ஜெபிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வாக்குத்தத்தை எடுத்து கரெக்டாக பேசணும்.
வசனம் எது பேசுகிறேன், எனக்கு வர ஆசீர்வாதம் வந்து ஆகும். இன்னும் எத்தனை வயசானாலும் நான் அனுபவிப்பேன். நான் என் ஜெனரேஷன் அனுபவிக்கும். எனக்கு கொடுத்தது ஒருவன் பறித்து கொள்ள முடியாது. அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல ரெபெக்காள் வந்து யாக்கோப் மேலே வாசிங்க. அவன்கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை உண்டு, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. வாசனை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. வந்து தொலை பார்த்தாரு. இப்போ வஸ்திரத்தின் வாசனை எப்பயுமே வந்து பாருங்க, இந்த விவசாயம் வயக்காட்டு வேலை செய்யணும் பூரா வேறு வருஷம்லாம் அடிச்சுட்டே இருக்கும். ஏசியில் உட்காந்து அடிக்காது. ஏன் அடிக்காதுன்னா அந்த ரத்தத்தை பூரா குடிச்சிடும். அதனால் உள்ள ஒன்றும் வேலை செய்யறதுக்கு இன்னும் கிருமி இருக்காது. சுங்கி மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏசியில் உட்காந்து அந்த அன்னாட்டி தான் இருக்கும். வெளியில் போனால் காஞ்சி போயிடுவான். ஏன்னா வெளியில் போகிறவனுக்கு வேறு ஊர் அப்படியே சிந்தி ரத்தம், அந்த வேறு வந்து கிருமியாக கும்முன்னு இருக்கும். ரத்தம் ஸ்பீடாக வேலை செய்யும். அதனால் உஷ்ணம், இந்த முத்தம் கொடுக்கும்போது சூடு பிறக்கும். அல்லேலூயா. இதை தான் வாசிக்கிறாரு. ஆசீர்வாதம் தொடங்கிருச்சுங்க. இங்கே இந்த ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். இப்ப ரெண்டாவது வர்றாரு. யாருக்கு முதல் ஆசீர்வதிக்கணும் யாக்கோபு ஈசாக்கு நினைச்சாரோ அவருக்கு உள்ள வர்றாரு. அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உன்னுடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உன்னுடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை ருசிப்பாராக என்றான். ஒரு நிமிஷம். இப்போ இங்கே வந்து நம்ம வேதம் நிறைய வாசித்திருப்போம் இல்லைங்களா? ஆனால் கொஞ்சம் தியானிக்கணும். இப்போ யாக்கோப்புக்கு சமைச்சு கொடுத்தது யார்? ஆமாம். ஏசாவுக்கு சமைச்சு கொடுத்தது யார்? அங்கே போட்டிருக்கா ஏதாவது? எப்பயுமே ஒரு ஐக்கியத்தோடு இணைஞ்சிருக்கிறது, ஒரு ஊழிய அபிஷேகத்தோடு இணைஞ்சிருக்கிறது. அதாங்க பெல்லோசி. தன் தாய் தகப்பனுக்கு என்ன அப்படின்னு தாய் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் ஏசா தணிக்கப்பட்டவனாகவே இருந்தான். ஏன்னா அவன் பிறந்தது மூலம் அப்படியே வளர்க்க ஆரம்பித்தான். ஏன்னா அந்த வாக்குத்த மன்னர் ஆண்டவர் நல்வினை தீவனம் அறியாதுக்கு முன்னவே யாக்கோப்பை சேர்ந்து ஏசா வெறுத்துன்னு சொன்னார் இல்லையா? இவன் ஆரம்பந்து தாயிட்ட ஒட்டுறதே கிடையாது. எப்பயுமே பெல்லோசிப்பே கிடையாதுங்க. அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் அந்த பெல்லோசிப்பே கிடையாது. தனக்குன்னு ராஜ்யம் தன்மொழி தன்மை அப்படி தான் போயிட்டு இருந்தான். ஆனால் யாக்கோப்பு கூடையே பொட்டி பிள்ளையாதனால தான் அவள் செஞ்சு கொடுத்தா. இவன் போய் இதே போய் ரெபெக்காட்ட போய் அப்பா அந்த மாதிரி கொண்டு வந்து சொன்னார்மா, நீ சமைச்சு கொடுமான்னு அவன் சொல்கிறதுக்கு அங்கே இடம் இல்லைங்க. அவன் அதை விரும்பலைங்க. தான்ற இடம் இருந்துச்சு. எப்பயுமே பெல்லோசிப்புக்குள்ளே இருக்கணுங்க ஐக்கியத்தில். ஒரு ஊழி இந்த ஊழி இருக்குன்னா அக்கா நீங்கள் கூட நீங்கள் இதெல்லாம் பேசிக்கணும்னு சொல்ல வரல. உங்கள் வேலையில் பாருங்கள் ஒரு விசாரிப்பு. அப்போ தான் இந்த ஊழியத்தோட ரகசியம் என்ன தெரியும், அடுத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஊழியம், அடுத்து என்ன செய்ய போகிறோன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் ஊழி எப்படி போய்ட்டுருக்கோம், என்ன புரோக்கர் இருக்குது, இப்படி இருக்குது, அடுத்து நல்லா செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி வராங்க. ஒரு ஊழியத்தை குறித்து நீங்கள் விபரீதம் சொல்லும்படிக்கு உங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கும். எனக்கு தெரியாது பிரதர், நான் போன வாரம் போயிட்டு இருந்தேன், இந்த வாரம் அப்படின்னு சொன்னோன்னா அது பெல்லோசிப்பே கிடையாது. அந்த ஐக்கியத்திலே இருக்கணும். ஏன்னா பாருங்கள், ஏசா போய் தன் தாயிட்ட போய் செஞ்சு கொண்டு சொன்னதே கிடையாது. அவனுடைய தனிப்பட்ட செஞ்சு கொண்டு வந்தான். அதை சாப்பிட்டு தான் இருந்தார். ஆனால் அதே ருசி யாருக்கு தெரியும்? ஒரு நாள் கூட ஏசா சமைச்சதை ரெபெக்காள் பார்த்தது கிடையாது. ஆனால் தாய்க்கு தெரியும், அவன் இப்படி தான் சமைச்சிருப்பான்னு தெரிஞ்சு அந்த ருசி அப்படியே கொண்டு வந்தாங்க. பார்த்து சரியான ட்ராக்கில் போகிறது. ரொம்ப யோசிக்காதே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனார் ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உனது மூத்த மகனாக ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் ருசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அல்லேலூயா. அவரே சொல்லிட்டார், நான் ஆசீர்வதிச்சது அவன் ஆசீர்வதிப்பட்டவனாகவே இருப்பான். இப்போ எப்படி இருக்கும் ஏசாவுக்கு? அடுத்து வாசிங்க. ஏசா தன் தகப்பனை வார்த்தையை கேட்டவுடன் மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? அதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஸ்திரபுத்திர பாகத்தை எடுத்துக் கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாக வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன்.
அவன் சகோதரர் எல்லோரையும் அவன் ஊழியக்காரனாக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சைரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றார். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இதோ ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்முடைய இருக்குதா? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனார் ஈசாக்கு அவனை பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமி சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இரவு பணியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ விளைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய முகத்தொடியை முறித்து போடுவார் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. இப்போ ஒரு இந்த மாதிரி 2 முறை என்கிட்ட வந்து தோஸ்ட புத்தகத்தை இதை வாங்கிட்டு போயிட்டான். என் தகப்பன் மறிச்ச பிறகு நான் யாக்கோபு பண்ணிடணும், மர்டர் பண்ணிடணும். அவனுடைய திருமணம் அங்கே தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தேவன் வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிச்சார் இல்லையா பூமியில். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சூழ்நிலை வயது கடந்து செஞ்சாலும் சரி, நம்ம ஜெனரேஷன் உருவானா சரி, அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த இதில் நம்ம வந்து எப்பயுமே நம்பிக்கையாக இருக்கும். இல்லை இனிமேல் எனக்கு வருமா, இல்லை இந்த காலத்துக்கு வருமா, அதெல்லாம் கிடையாது. அவர் ஆபிரகாமை 75 வயசில் அழைச்ச தேவன் 25 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அது வரைக்கும் 25 வருஷமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவரோட சந்தோஷம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆபிரகாம் சமானமாக இருக்கு இல்லையா? நம்ம என்ன ஒரு நாள் ஆசை நம்ம சோர்ந்து போயிடுறோம், சரிங்களா? அப்போ ஈசாக்கு வந்து ஏசாவை ஆசீர்வதிக்கணும் தான் பிளான் பண்ணார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? யாக்கோப்புக்கு வந்துருச்சு. தேவன் யார் கொடுக்குறாரோ அதான் வரும். உங்களுக்கு வயசுல ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஏசாவுக்கு போகாது, உங்களுக்கு தான் வரும். பயப்பட முதிர்வயதானாலும் உங்களை வந்து ஆண்டவர் பழுவும் பெருகும் சொல்வார். இதே ஈசாக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மகன் வந்து சொல்லிட்டார், யார்? ஏசா வந்து சொல்லிட்டான். அப்போ எந்த வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னு, உனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, நீ வனாந்தத்தில் கத்தி வில்லோட இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ யாக்கோபை சந்திச்சு தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஈசாக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நீ எப்படி தெரியாமல் வந்து ஏன்டா இப்படி போய் சொல்லி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தண்டிச்சிருக்கக்கூடாதா யாக்கோபு? நானே இருக்கேன், ஏமாற்றி வாங்கினா நீ எப்படி என் ஏமாற்றி வாங்க போச்சு நான் கேள்வி கேட்குறேன். அம்மா சொல்லிச்சுன்னு எப்படி என்னை போய் சொல்லி வாங்கினேன்னு சொல்லி உனக்கு கேட்குறேன் நான். அப்போ நான் கேட்டிருக்கோம், கேட்கக்கூடாதா? ஏன் அங்கே ஈசாக்கு கேட்கல அப்படின்னா, அவன் ஒரு முறை விளம்பினதான் உள்ளே இருந்து அவன் ஆசீர்வதிக்கலை. இது ஆவியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஒருவன் அதை பறித்து கொள்ள முடியாது. அப்படியே 28 1 2 3 மாதம் முடிச்சிருவோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாது. ஈசா அங்கே பாருங்க, ஈசா மறுபடியும் யாக்கோபு அழைக்கிறது. இந்த பிரச்சனை முடிஞ்சு ஏசா எடுத்து போயிட்டான். போன பிறகு அவன் எங்கடா அவனை வர சொல்கிறான். நீ எப்படி ஏசா கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீ என்ன நினச்சி யார் உனக்கு புனிதத்தை கொடுத்தன்னு சொல்லி ஈசா கேட்டிருக்கணும். ஆனால் கேட்கலாங்க. என்ன நடக்க மட்டும் பாருங்கள். மறுபடியும் போதும். தேவன் ஆசீர்வதிக்கிறது அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு பாக்கியவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் கண்ணு பார்க்கல. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொல்ல பைபிள் சொல்லுது. இன்னும் இத்தனை நாள் சொல்ல மாட்டேன், இல்லை இத்தனை மாதம் எனக்கு சொல்ல தெரியாது. இப்பொழுதே அந்த ரெகபோதம் தொடங்கிடுச்சு. பிளஸ்ஸிங் உங்களுக்கு கூடப்பட்டுச்சு. நீங்கள் மிக மிக ஆச்சரியப்பட்டவங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு மனசுக்குள்ள இருக்குன்னா, அவருக்கு எப்படி இந்த பூமி கீழே இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்குது. நான் சங்கீதம் 8 தான் சொல்லுது. எல்லாமே உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறத கர்த்தர். நீங்கள் இதை ஆண்டுகொள்ளும் படிக்க உங்கள் மனக்கண் திறக்கணும். நீங்கள் பேசுங்க. நீங்கள் எப்போயெல்லாம் வார்த்தையை பார்த்து நீங்கள் இன்னது வேணும் நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போ அது உங்களால் நிற்கும். ஏன்னா யாக்கோபு சிறு பையனாக தன் தாய்க்கு ரெபேக்காள் தான் தெரியுது ஆசீர்வாதம். அதனால ரெபேக்காள் முன்னாடி நிறுத்தினாங்க. இன்றைக்கி ஒருவேளை எங்களுக்கு ஜெபத்தை நீங்கள் கேட்க தெரில அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இல்லை இவங்களுக்கு கொடுத்த எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட மாட்டார். நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ உங்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்தா நிறுத்துவார். அந்த காலம் வரும்போது உங்கள் மனக்கு தரப்படும். அது இன்றே கூட இருக்கலாம் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் இன்றைய ஆசீர்வாதம், இன்றைய ரட்சணித்த நாள் தேவன் கொடுக்குறாரு. அதனால் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வதிச்சு ஆவார். சகல ஆசீர்வாதம் நன்மை கிருபை. அந்த 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ இங்கே போ. அவனை போய்ட்டு சொல்ல, அவன் போய் வேறு எங்கேயோ போய் இஸ்மாவேல் வம்சத்தில் பொண்ணு எடுத்துட்டாரு. ஆனால் இவனுக்கு என்ன சொல்லிவிடாரு, இவன் சொல்லி மாமா வீட்டுக்கு போ, அங்கே போய் நீ பொண்ணு எடுத்துட்டாத, இங்கே போய் பொண்ணு எடு. ஆசீர்வதிச்சுட்டு பக்குவப்படுத்தி அனுப்பலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு அதை விட்டுற மாட்டார். உன் ஜெனரேஷனாக அவனை ஆஸ்வதிக்க முடியாது நடத்துவார். என்னை மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, என்னை ஆஸ்வதிச்சு விட்டார்.
என் பிள்ளைகளை தெருவில் விட்டார், அப்படிலாம் கிடமாட்டார். உன் பிள்ளைகளை கண்மணி மேலே உயர்த்தி அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறை விசாரிக்கிறவர் உன் ஜனதை ஆசிரியப்பில் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அந்த 3ஆம் வசனம் மட்டும் வாசிருங்க, அப்படியே முடிச்சிருங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பல ஜனக்கூட்டமாகும்படிக்கு அல்லேலூயா உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், பண்படுத்தி பயன்படுத்துவார் உங்களை. சரிங்களா? நீங்கள் மிகவும் ஆசிரியப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் சரியான இந்த தேவனுடைய ஆசீர்வாதம், நானும் சபைக்கெல்லாம் போகிறேன், வாரம் போகிறேன், இத்தனை வருஷம் போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இதில் மட்டும் எனக்கு இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு, எனக்கு ஆசை பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதித்தது தாங்க, அது யாராலும் மாற்ற முடியாது. ஏற்ற நேரத்தில் அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உன் மடியிலே கொட்டப்படுவார்கள்ன்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படிக்கு அது இன்றாக கூட இருக்கலாம். இன்றே ஆசீர்வாதம், இன்று சமாதானம் உண்டாயிருக்கு. சமாதானத்தோடு நீங்கள் போங்க. கத்த பெரிய காரணம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு உங்களை கத்தரை அழைச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திராண்டவரே, இயேசு நாமத்தினாலே வந்திருக்கிற ஒருவரையும் ஆஸ்வதிக்கிறோம். இன்றைக்கி அணையில் இந்த இடத்துல போராட்டங்கள் கூட இருக்கிற இடத்துல அவன் ஆஸ்வதிங்க. இந்த இடத்துல அமர்ந்திருக்க இவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோப்பை ஆசீர்வதித்து ஈசாக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு. அதே ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷம் சமா நீடியவாள் நித்திய மகிழ்ச்சி பேர் எல்லாவற்றையும் நீ அமர்ந்திருக்கிற சில மேலே இறங்குவதாக ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். இந்த இடத்துக்கு வந்தது நல்லதுன்னு இவங்களுக்கு சாட்சி கொடுக்கட்டும். இந்த வார்த்தை எனக்கு வந்தது இது முதற்கொண்டு இன்றைக்கி நான் ஆசைப்பட்டிருக்கேன்னு சாட்சி கொடுப்பாங்களா இயேசு நாமத்தினால. கர்த்தர் இவங்களுக்காக வெண்கல கதவை உடைக்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரை உடைத்து சர்வ வல்லமுள்ள தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வதி பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்.